ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில இல்லைன்னா ராத்திரிக்கு நல்ல சத்தான உணவு ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில உள்ள உளுந்து சாதம் ரொம்ப பிடிக்கும். உளுந்து அதிகமா சாப்பிடுறது ஒரு சிலருக்கு செமிக்கிறதுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்க்கறதுக்காக நம்ம எப்படி பாரம்பரிய முறையில திருநெல்வேலியில உளுந்து சாதம் செய்வாங்க, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படி ஒரு தேங்காய் சட்னி நல்லா காரமா பண்ணுவாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம செய்ய போறது 2 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. உளுந்தஞ்சோறு செய்யறதுக்கு நம்ம கருப்பு உளுந்து உடைச்சது இல்லைன்னா முழு உளுந்து கருப்பு உளுந்தா எடுத்துக்கணும். அது தொலியோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 1/2 கப் உளுந்து, அது கூட 1/2 கப் அரிசி எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிறது 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். இனிமே இந்த அரிசியும் உளுந்தும் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு நம்ம நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்க போறோம். உளுந்தஞ்சோறு இமீடியட்டா செய்யணும்னா நம்ம அரிசியும் உளுந்தையும் வறுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இமீடியட்டா சமைச்சாலே போதும். ஆனா அதுல நம்மளுக்கு கொஞ்சம் செமிக்கிறதுல சிலருக்கு ப்ராப்ளம் வரலாம். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை சமைக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி செஞ்சோம்னா வாயு தொல்லை வராது. நைட் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம காலையில ஊற போட்டுக்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு பார்த்தோம்னா இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ஊறின தண்ணியை நம்ம செடிக்கு ஏதாவது ஊத்திக்கலாம், சமையலுக்கு சேர்க்க வேண்டாம். ஆனா இந்த தோல் அப்படியே இருக்கட்டும், தோலை களைய வேணாம். இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம சின்ன ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்றது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். 1/2 கப் உளுந்து 1/2 கப் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால நம்ம இதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்படி நம்ம தண்ணியை மெஷர் பண்ணல அப்படின்னா இந்த தண்ணி 1 இன்ச் அளவு இது மேல நிக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ கரெக்டா இருக்கும். இந்த உளுந்தஞ்சோறு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கறனால அதிகமா தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ பாருங்க, இந்த அரிசி உளுந்துக்கு மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம சேர்த்திருக்கோம். இது கூட சின்ன பூண்டு ஒண்ண நல்லா உரிச்சிட்டு கழுவி சேர்த்துக்க போறோம். என்னதான் நம்மளுக்கு உளுந்து ரொம்ப ஹெல்த்தியானதுனாலும் இது கொஞ்சம் வயிறு ப்ளோட்டிங் ஆயிடும் அப்படிங்கறனால கண்டிப்பா நம்ம பூண்டு சேர்த்து சமைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது. திருநெல்வேலியில உளுந்து சாதத்தை தாளிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஜீரகத்தை கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதுல போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, கல்லுப்பு 1/4 டீஸ்பூன், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்கறதுங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம உளுந்தஞ்சோரை தாளிக்க மாட்டோம் இல்லையா, அதுக்கு இந்த துருவின தேங்காய் சேர்க்கறனால இந்த உளுந்தஞ்சோறு நம்மளுக்கு நல்ல வாசமா இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இனிமே குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் வால்வ் வச்சுக்கிறோம். ஒரு விசில் வந்தோடனே தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த கம்மியான தீயில 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்தஞ்சோறு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு வாணலி வச்சு அது சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு லேசா செவக்க ஆரம்பிச்சோடனே அதுல 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். நான் இதுல 1 வரமிளகாயும் 1 காஷ்மீரி ரெட் சில்லியும் போட்டிருக்கிறேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி போடும் போது இதோட வாசனை நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த துவையல் நல்லா சிகப்பா இருக்கும். எனக்கு காரம் கம்மியா வேணுங்கிறனால அப்படி சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்மளுக்கு வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துக்குவோம். இப்ப மிளகா வத்தல் நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/4 கப் துருவின தேங்காய் மிக்சியோட சின்ன ஜார்ல சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம வறுத்து ஆற வச்சிருந்தோம்ல இந்த பருப்பையும் இந்த வத்தலையும் சேர்த்துக்கிறோம். இந்த துவையலுக்கு கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமா இருக்கும். அதுக்காக 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கொஞ்சமா சீரகம், 1 பச்சை பூண்டு, 1 சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாம கொஞ்சமா நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா தொகையல் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். நல்ல வாசமான தேங்காய் துவையல் இந்த உளுந்தஞ்சோறுக்கு மேட்சிங்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த தொகையல் நல்ல ஹெல்த்தியா இருக்கும், நமக்கு நல்ல பசி உணர்வை தூண்டும். இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த உளுந்த சாதம் நல்லா வெந்திருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு இந்த உளுந்த சாதம் நல்லா சாஃப்டா நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சும்மா பச்சையாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சாதத்தை நம்ம குழைச்சிட வேண்டாம், லைட்டா ஜென்டிலா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பாரம்பரியமான திருநெல்வேலி ஸ்டைல் உளுந்தஞ்சோறும் தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே சாப்பிட வச்சு பழக்கணும் அப்படின்னா குழந்தைங்க பாரம்பரிய உணவுகளை ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சூடான உளுந்த சாதத்தை பரிமாறும் போது அது மேல கொஞ்சமா இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு அது கூட இந்த துவையலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாரம் ஒரு நாளாவது உளுந்து இந்த மாதிரி நிறைய நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சதைகளுக்கு நல்லது. அதே சமயம் நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் அது ரொம்ப நல்ல உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருந்தாலும் இதை செஞ்சு சாப்பிட்டா சீக்கிரமா நம்ம ரெக்கவர் ஆயிருவோம். அதே மாதிரி நம்மளுடைய இதயத்துக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெல்த்தியான ஈஸியான உளுந்தஞ்சோறு ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.